ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து OnePlus 8 ப்ரோங்கிற ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ OnePlus 9 ப்ரோங்கிற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன லீக்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மொபைல் வரதுக்கு வந்து ஒரு 2-3 மாதம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூமே வந்து புட்டு வச்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த மொபைலோட கம்பெனியா இல்லை வந்து வேற யாரோ வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் வந்து தெரியவே இல்லை. இது எனக்கு என்ன ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான் வந்து எனக்கு என்ன தெரியுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து OnePlus 9 ப்ரோவோட மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலோட பட்ஜெட் செக்மெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் கேமராவில் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோவை வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து மைனூட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோஸ்குள்ளே உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்திக். எப்பயுமே ஒரு மொபைல் வரதுக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த மொபைலோட லீக் அவுட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன கம்பெனியோட வேலையா இல்லை மற்றவங்களோட வேலையா அதை பற்றி எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. எனக்கு என்னவோ இதை வந்து ரொம்ப மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு என்னவோ தோணுது. ஏன்னா ஒரு மொபைல் வரதுக்கு முன்னாடியே சில எக்ஸ்பெக்டேஷனோட வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த மொபைலுக்கும் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்செக் ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சில வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து அந்த மொபைல் வந்து வாங்கணும்னு தான் தோணும். ஏன்னா இதான் வந்து மார்க்கெட்டிங்னு எனக்கு என்ன நல்லாவே வந்து தோணுது. ஸோ இந்த மொபைலில் அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எதுக்கு அந்த வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ அந்த வீடியோஸில் இருக்கிறது எல்லாமே வந்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த OnePlus 9 ப்ரோவில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 8 ப்ரோவில் வந்து கொடுத்த மாதிரி அதே கர்வ் டிஸ்பிளே தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சுவல் கோல் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கேமராவுமே வந்து அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்து அதில் வந்தக்கூடிய டிஸ்பிளே வந்து இதுலேயும் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மொபைலோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிளாசிக் லுக்கில் வந்து அதோட பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 கேமரா வந்து செட் பண்ணியிருக்காங்க. 4 கேமராவுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேஷ்லைட் அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேஷ்லைட்டுங்கிறது வந்து யாருன்னு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு DSLR கேமரா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறக்கூடியவங்க. ஸோ அவங்களோட கேமராவை தான் வந்து இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த மொபைலுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா வந்து இருக்க போகுதுன்னு சொல்லி சில எக்ஸ்பெக்டேஷனோட வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேற லெவலான ஒரு கேமரா வந்து இந்த மொபைல் வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அந்த DSLR வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். இந்த OnePlus 9 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரேம் வந்து 8GB வந்து ரேம் கொடுக்குறாங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Qualcomm Snapdragon 888ங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியர் கேமராவில் வந்து பேக் சைடில் வந்து 4 கேமரா வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 64 MPயில் ஒரு கேமராவும் 16 MPயில் ஒரு கேமராவும் 12 MPயில் ஒரு கேமராவும் 2 MPயில் வந்து ஒரு மைக்ரோ கேமராவும் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து பஞ்சுவல் கோல் கேமரா வந்து ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32 MPக்கு வந்து அந்த பஞ்சுவல் கேமரா வந்து செட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4510 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Android V10Qங்கிற ஒரு இதில் தான் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் OS வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட 120 Hz ரீஃப்ரெஷோட இந்த மொபைல் வந்து ரன் ஆக போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் V5ங்கிற ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கேமராவிலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேமராலாம் வந்து செட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் கேமரா வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து சில எக்ஸ்பெக்டேஷனோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கேமரா அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு கம்பெனி சைட்லேருந்து வந்து செட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த OnePlus 8 ப்ரோக்கும் 9 ப்ரோக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா வந்து அந்த டிஸ்பிளே சைஸ் தான் வந்து வித்தியாசம் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த மொபைலில் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த OnePlus 9 ப்ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி வந்து டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கர்வ் டிஸ்பிளே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அதே பஞ்சுவல் கோல் ஃப்ரண்ட் கேமரா வந்து செட் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து 32 MP. ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் கேமராவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவான ஒரு கேமராலாம் வந்து செட் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மொபைலோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வந்து 60,000க்கு வந்து இருக்க போகுது.
அதாவது வந்து 60,000க்கு இந்த மொபைலோட பிரைஸ் ரேஞ்சே வந்து இருக்க போகுது. ஸோ 60,000க்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். 60,000க்கு வந்து ஒர்த்தான ஒரு மொபைல்னு கூட சொல்லலாம். ஸோ கேமரா மொபைல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மொபைல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் இந்த OnePlus 9 Proல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கேமராலாம் வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது போன்ற நிறைய டெக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்கள் எல்லாமே நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன பார்க்கலாம் போய் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தமிழால் வருவோம், நட்பினால் இணைவோம்.